உங்களுக்கு உணவு தந்து உடையை பராமரித்து உங்கள் மனக்கருத்தறிந்து நடக்கக்கூடிய அந்த பேசும் தெய்வம் பெற்ற தாய். வேதத்தை தழைக்கச் செய்து அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கரர் வரை அனைவராலும் துறக்க முடியாத ஒரு துறவு தாயன்பு என்கின்ற மகோ உன்னதமானது பேசும் தெய்வம். அன்புக்குரியவர்களே, பேசாத பெரும் தெய்வத்தில் நாம் பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகமும் அர்ச்சனைகளையும் ஆராதனைகளையும் செய்து ஆண்டவனை வழிபடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் பேசக்கூடிய தெய்வத்தை பற்றி நாம் கவலைப்பட்டதில்லை என்கின்ற செய்தியோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். அது என்ன பேசும் தெய்வம்? உலகத்தில் பிறரை பற்றியே சிந்திக்கக்கூடியது தான் தெய்வம். அந்த ஒரு தெய்வம் கண்ணு காது மூக்கோடு உங்கள் இல்லத்தில் நடமாடி உங்களுக்கு உணவு தந்து உடையை பராமரித்து உங்கள் மனக்கருத்தறிந்து நடக்கக்கூடிய அந்த பேசும் தெய்வம் பெற்ற தாய் என்று ஒரு கட்டுரை. நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். அன்னையே ஓர் ஆலயம், தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதினிலே. ஒரு நாளிகை கடித்து குழந்தை பிறந்தால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னன் என்பதற்காக தன்னுயிரை தந்தவள் கமலவதி. தன் தாயில்லை சிற்றன்னை சொன்னார் என்பதற்காக அரசாட்சியை துறந்து மரவுரி தரித்து கானகம் சென்றவன் ராமன். சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்க்க வேண்டிய தாய் தொட்டிலில் விட்டபோதும் யுத்தத்திற்கு முன்பாக கேட்ட இருவரத்தையும் தந்தேன் என்று தாயன்பிற்கு தந்தவன் கர்ணன். கடவுளே பரம்பொருளே வந்தாலும் உன்னை பார்ப்பதை விட உன்னிடத்தில் பேசுவதை விட என் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வேன் என்றான் பண்டரிபுரத்து புண்டரிகன். இவையெல்லாம் கேட்டு படுத்த நம்முடைய செவிகளுக்கு இன்றைக்கு சொல்லுவேன், தாயினுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை ஒரு அற்புதமான மகோ உன்னதமான புத்தருடைய பாடம் நமக்கு சொல்கிறது. அந்த ஜென் கதை. ஒரு மிகச்சிறந்த புத்த துறவி, ஒரு 40 வயது மதிக்கத்தக்கவர், இளமை நிறைந்து அனுபவத்தின் தொடக்கத்தில் ஆரம்பிக்கின்ற வயது. ஒருபோதும் அவர் புத்தரை பார்த்ததில்லை. ஆனால் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்வதையே தன் வாழ்க்கையின் இலக்காக கொண்டு என்றாவது ஒரு நாள் புத்தரை தரிசிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டோடு வாழ்ந்து வந்தவர். அவருடன் உடன் பிறந்தவர்கள் 5. ஆனால் இவரும் இவர் தாயும் மட்டுமே இறுதி வரை ஒன்றாக இருந்தார்கள். அவர் செவிக்கு ஒரு செய்தி வந்தது, உள்ளூருக்கு புத்தர் வந்திருக்கிறார் என்று. தாயிடத்தில் சொன்னால் அனுமதி கிடைக்குமோ இல்லையோ என்று தன்னந்தனியாக 90 வயது மதிக்கத்தக்க தாயை விட்டுவிட்டு இந்த கடைசி பிள்ளை புத்த பிட்சு புத்தரை பார்க்க ஓடுகின்றார். பரபரப்பு நிறைந்த பகுதி. எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். புத்தரை பார்க்கும் ஆர்வத்தில் எல்லோரையும் விளக்கிக் கொண்டு சென்றவரிடத்தில் ஒருவர் சொன்னார், என்ன படபடப்போடு வந்திருக்கிறீர்கள்? புத்த பிட்சு ஆகிய நான் புத்தரை பார்க்க வேண்டும். ஐயோ ஐயோ, ஒரு அரை மணி நேரம் முன்னதாக வந்திருக்க கூடாதா? புத்தர் தன் மடிகளை முடித்துவிட்டு எல்லோருக்கும் ஆசிகுரை வழங்கி அடுத்த ஊர் சென்று விட்டார். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் புத்த பிட்சு அடுத்த ஊருக்கு போறார். பெருமூச்சோடு சென்றவருக்கு அங்கும் ஏமாற்றம். ஆகா, 1 மணி நேரம் முன்னதாக வந்திருக்க கூடாதா? இப்போதுதான் புத்தர் இங்கிருந்து பிற ஊருக்கு சென்றார். அந்த ஊருக்கும் அடையாளம் கேட்டு போனான். அங்கும் ஏமாற்றம். வாடிய முகம், வதைந்த உடம்பு, உள்ளச்சோர்வு, இவற்றோடு திரும்புகின்றான். எதிரிலே 65 வயது மதிக்கத்தக்க ஒரு மூத்த புட்ச பிட்சு புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்லி வந்தவரிடம் நின்று விட்டான். இவன் உருவமும் உடையும் ஒரே போல. இவன் வாடிய முகத்தை பார்த்து விசாலம் கேட்க அவன் நடந்ததை சொன்னான். கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இல்லம் திரும்பு புத்தர் தெரிவார். நம்பிக்கையோடு இல்லம் திரும்பு புத்தர் தெரிவார். 10 அடி போனவன் மீண்டும் வந்து இந்த மூத்த சந்நியாசியிடம் கேட்டான், ஐயனே, நீ வழிகாட்டியதில் மகிழ்ச்சி, என்னை நெருப்படுத்தியதில் பேரின்பம். ஆனால் புத்தரை ஒருபோதும் நான் பார்த்ததில்லை. அவருடைய அங்க அடையாளங்களை சொல்ல முடியுமா? கவலையை விடு. இடது கால் செருப்பு வலது காலிலும்
வலதுகால் செருப்பு இடதுகாலிலும் இட்டிருப்பவனே புத்தன். தைரியமாகச் செல். மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே வந்துவிட்டான், இல்லத்திற்கு. 4000 மனிதர்களின் திருவடிகளை பார்த்த அவன் எல்லோரும் செருப்பை சரியாக அணிந்து கொண்டிருந்தார்கள். அதிகாலை 2 மணி. வீட்டுக்கதவை தட்டினான். வயது முதிர்ந்த தாய் அவசர அவசரமாக தன் மணி வயிற்றில் மகன் இருந்தபோது உதைத்த உதைப்பைப் போலவே கதவு சத்தம் கேட்கிறதே, கண்டிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு நம்மிடத்தில் சொல்லாமல் நள்ளிரவு புறப்பட்ட மகன்தான் இல்லம் நோக்கி வந்திருக்கிறானோ என்று சொல்லி கதவை திறக்கிறார். அந்த கதை எப்படி நிறைவாகிறது? வந்தவன் எல்லோரையும் பார்த்தே வந்தது போல தாயினுடைய திருவடியையும் பார்க்கின்றான். இந்த வந்த அவசரத்தில் படிப்பறிவில்லாத அந்த மூத்த தாய் இடதுகால் செருப்பு வடதுகாலிலும் வடதுகால் செருப்பு இடதுகாலிலும் அணிந்து நின்று கொண்டிருக்கிறாள். இந்த புத்த பிட்சுவின் கண்ணீர் துளிகள் தாயினுடைய திருவடியில் பட்டது. நிமிர்ந்து பார்த்து அவன் சொன்ன ஒற்றை சொற்றொடர், உயிருள்ள தாய் புத்தரின் வடிவில் இங்கிருக்கின்ற போது, உயிருள்ள தாய் புத்தரின் வடிவில் இங்கிருக்கின்ற போது உருவம் அடையாளம் தெரியாத புத்தருக்காக அலைந்து கொண்டிருக்கிறேனே. அப்படின்னா என்ன? நீங்கள் உலகத்தில் ஆசையை துறந்த புத்தரிலிருந்து வாழ்க்கையின் பற்றை துறந்த பட்டினத்தார் வரை, இந்த மண்ணில் வேதத்தை தழைக்கச் செய்து அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கரர் வரை அனைவராலும் துறக்க முடியாத ஒரு துறவு தாயன்பு என்கின்ற மகோ உன்னதமானது. அந்த பேசும் பெரும் தெய்வத்தை நாம் நாள்தோறும் வணங்கினால் அவர்தான் நம்முடைய வாழ்வின் வளம் சேர்க்கக்கூடிய ஆலயம். அந்த ஆலயத்தை சாலவும் தொழுதால் சத்தியம் சொல்கின்றேன், ஆனந்தம் நிலைத்து நிற்கும். மீண்டும் இது போன்ற நற்சிந்தனைகளோடு நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்போம். இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூட தாயை வணங்கி விடைபெறுகிறேன்.